தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. என்கே சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே சீனை ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே செக்யூரிட்டி ஹீரோயினை பார்த்து யார் என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. நான் உங்கள் சாரை உடனே மீட் பண்ணணும், முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டியும் கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, முக்கியமான விஷயம், நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் சாரைக்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டியும் அங்கேருந்து போகிறாங்க. மேலே போனால் ஹீரோ முக்கியமான ஒரு மீட்டிங்கில் உட்காந்துட்ருக்காங்க. மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்குது. என்ன ஏதுன்னு ஹீரோவும் விசாரிக்க, இன்றைக்கி சண்டே அதுவுமா மீட்டிங் வச்சா யார் அட்டன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்ல, சரி மீட்டிங் கேன்சல் பண்ணலாம், எல்லோரும் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஹீரோடைய அம்மா ஹீரோவுக்கு கால் பண்ணி எங்கேப்பா இருக்கேன்னு சொல்லி கேட்க, மேலே தாம்மா உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ தான் செக்யூரிட்டி வந்து நிற்க, என்ன ஏதுன்னு செக்யூரிட்டிக்கிட்டே விசாரிக்கிறாங்க. இது மாதிரி உங்களை ஒரு பொண்ணு மீட் பண்ண வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே கௌதம் யார் என்ன அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டிகிட்ட கேட்குறாங்க. யாருன்னு தெரியலை, உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி யார் என்னன்னு விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி செக்யூரிட்டி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. வெளியில் வந்து செக்யூரிட்டி ஹீரோயினை பார்த்து, இன்றைக்கி சாரை மீட் பண்ண முடியாது, கீழே ஒரு முக்கியமான பார்ட்டி வேலை நடக்குது, அவர் மீட்டிங் வேலை இருக்கிறாரு, ஸோ அதனால் மீட் பண்ண முடியாது, நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொல்ல, ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இங்கேயே வெயிட் பண்ணி அவரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் கீழே இறங்கி வராங்க. வீட்டில் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி. ஸோ இங்கே கௌதம் வந்து நீக்க அந்த இடத்துல சந்திரிகா அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்ததுமே ஹீரோடைய அம்மா வந்து கொஞ்சம் டென்ஷனாக ஆகிறாங்க. ஏன்னா அஞ்சு அப்படின்றவங்க கௌதமை ஒரு தலையாக காதலிக்கிறாங்க. ஸோ கௌதமை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு சுற்றி திரிகிறாங்க. இது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணவே கூடாது அப்படின்ற முடிவில் இருக்கிறவங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அஞ்சு பார்த்திங்கன்னா ஹீரோவை பற்றி விசாரிக்கிறாங்க. ஹீரோவும் தனியாக நின்றுட்டுருக்காங்க. ஹீரோவை பார்த்ததுமே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அப்போது எப்படி இருந்தீங்க அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வளைஞ்சு பேச, இது பிடிக்காத ஹீரோ எப்படியாவது அவகிட்டேருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோடைய ஃப்ரெண்டு, ஏன் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டானே பேசினானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே கேட்க, அந்த பொண்ணு பேசுகிறத வச்சு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது யாரை கிட்டனாலும் வளைஞ்சு பேசும் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்குன்னு ஹீரோடைய ஃப்ரெண்டும் சொல்ல, வேணும்னா நீ போய் பேசிப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டும் அஞ்சு கிட்டே போய் பேச, அஞ்சு நீங்கள் யார், உங்களை எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல, எனக்கு உங்களை தெரியும் அப்படின்னு சொல்ல, பட் எனக்கு உங்களை தெரியலை அப்படின்றாங்க. ஸோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்ட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டும் சொல்ல, உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு சொல்லி அஞ்சுவும் கேட்குறாங்க. அப்படி ஃபோன் நம்பரை கேட்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் அஞ்சுவுக்கு இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற உண்மை தெரியுது. இதற்கிடையில் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சின்னதாக ஒரு சண்டை வருது. தொடர்ந்து ஒய்ஃப் பின்னாடியே ஓடுறாங்க. இதை பார்த்து ஹீரோ சிரிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் வெளியில் நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரமாக காத்துட்டே இருக்காங்க. பட் ஹீரோவை மீட் பண்ணவே முடியல. ஸோ இதற்கிடையில் இங்கே பார்ட்டியில் ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டியில் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்ட்டும், கூடிய சீக்கிரம் மீண்டும் இது மாதிரியான ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஹீரோடைய அம்மா வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி இன்னொரு பார்ட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என் பொண்ணு மாயாவுக்கு அடுத்து கல்யாணம் அப்படின்றாங்க. யார் இந்த மாயா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது அந்த இடத்துல தான் மாயாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. மாயா வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் தங்கச்சியும் ஆடிஷனுக்காக ஒரு ஸ்டூடியோவுக்கு போயிருக்காங்க இல்லையா, ஸோ அது அவங்களுடைய ஸ்டூடியோ. மாயாங்கிறது கௌதமுடைய தங்கச்சி, அதாவது ஹீரோவுடைய தங்கச்சி அப்படி தான். ஸோ இங்கே மாயா அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோனுடைய தங்கச்சியும் அவங்க அம்மாவும் ஆடிஷனுக்காக வந்திருக்காங்க. இங்கே ஸ்டூடியோவில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால இவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க. அந்த சமயம் அதிதி மயங்கி விடுறாங்க. உடனே அதிதியோட அம்மா ஜீவாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஜீவா அடுத்த செகண்ட் இங்கே ஸ்டூடியோவுக்கு வர்றாங்க. இங்கே தான் ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா, ஜீவாவுக்கு ஏற்கனவே மாயாவை தெரிஞ்சிருக்கு, மாயாவுக்கு ஏற்கனவே ஜீவாவை தெரிஞ்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த இடத்துல ஜீவா மாயா கிட்ட கோவப்படுறாங்க. நம்ம ரெண்டு பேர் விஷயத்தில் ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணாத அப்படின்ட்டு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு சொல்லி மாயாவுக்கு ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டு தன்னுடைய அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மாயா இதனால செம்ம அட்டென்ஷனாக ஆகிறாங்க. அதே சமயம் மாயாவை பற்றி சந்திரிகாவும் அஞ்சுவும் தப்பாக பேசுகிறாங்க. அந்த பொண்ணுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. இவங்க கிட்ட காசு பணம் அதிகமாக இருக்கிறதுனால யாரோ ஒரு பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த பொண்ணை யார் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி மாயாவை பற்றி தப்பு
தப்பாக பேசுகிறதுனால இதை கேட்ட ஹீரோ செம்மையாக கோவப்படுறாரு. ஸோ உடனே கோவப்பட்டு, நிறுத்துங்க, யாரை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, அவள் என்னுடைய தங்கச்சி அப்படின்ட்டும், சின்ன வயசில் எவ்வளவோ அச்சீவ் பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்ட்டும், என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், தயவுசெய்து இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அவங்க 2 பேரையும் அங்கேருந்து வெளியில் அனுப்புகிறாங்க. ஸோ என் ஹீரோ ஒரு பக்கம் கோவத்தில் நிற்க, ஹீரோயின் ஒரு பக்கம் எப்படியாவது ஹீரோவை மீட் பண்ணாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் காத்துட்டு இருக்க, இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.